أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தை லட்சியமாக கொண்டு வாழ்கிற நாம் கற்பனைக்கு எட்டாத பேர் இன்பத்தை அள்ளி தருகிற சொர்க்கத்தை அடைவதற்கான முயற்சிகளோடு ஒரு முஸ்லிம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அஸ்ரு மா எதுகளின் நாசு ஜன்னா, மக்களை அதிகம் சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய செயல் எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்கள் கேட்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தகுல்லா, அல்லாஹ்வை அதிகம் பயப்படுவதும், நல்ல பண்புகளும் தான் மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இஸ்லாம் என்றாலே நற்பண்புகளை தான் அதிகமாக மக்களுக்கு சொல்லுகிறார். இறைவன் திருமறை குர்ஆனில் கூட அதிகமான நற்பண்புகளை தான் இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நற்பண்புகளை இஸ்லாம் மக்களுக்கு போதிக்கிறதோ அதுபோல் தீய பண்புகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவனும் இறை தூதர்களும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். இருக்கிற தீய பண்புகளிலே நாம் அதிகமாக இந்த உலகத்திலும் நன்மையை இழந்து விடுகிற, நாளை மறுமையிலும் நாம் நன்மையை இழந்து விடுகிற ஒரு தீய பண்பு எது என்று சொன்னால் அலட்சியம் என்கிற ஒரு தீய பண்பு தான் நாம் இந்த உலகத்திலும் நிறைய நன்மைகளை இழப்பதற்கும் நாளை மறுமையிலே நாம் நன்மையை இழப்பதற்கும் காரணமாக அமைவது அலட்சியம். உதாரணமா, இந்த உலகத்திலே ஒரு வாகனம் ஓட்டுகிறோம். ஒரு வாகனம் ஓட்டுவதில் கவனம் இல்லாமல் அலட்சியத்தோடு நடக்கிற போது எத்தனை விபத்துகள், எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை உறுப்புகளை இழந்த ஊனமுற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வாகனம் ஓட்டுவதிலே கவனம் இல்லாமல் அலட்சியமாக இருந்துவிட்டால் இந்த உலகத்திலே எத்தனை பெரிய இழப்புகள் ஏற்படுவது என்பதை நாம் யதார்த்தமாக கண் முன்னே நாம் பார்க்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள், மருத்துவம் பார்க்கிறோம். மருத்துவர்கள் அலட்சியமாக இருப்பதால் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் எத்தனை எத்தனை என்பதை நாம் கண் முன்னால் பார்க்கிறோம். தற்போது கூட ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு பெண் கருவுற்றிருக்கிறார் என்று சொல்லி மருத்துவர் சொல்லிவிட்டார். அவர்கள் 5வது மாதத்திலே வளையாப்பெல்லாம் கொண்டாடி விட்டார்கள். அதன் பிறகு போய் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி போய் மருத்துவர் அணுகிறாங்க, பார்க்கிறாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்தா அது கரு இல்லை, குழந்தை இல்லை, கட்டி என்று சொல்றார். ஒரு கட்டி வளர்ந்திருக்குது. அப்ப ஆரம்பத்திலே கட்டி வளர்ந்ததை ஒரு குழந்தையாக ஒரு கவனமாக பார்க்காமல் மருத்துவரின் அலட்சியத்தால் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் 6 மாசம் வளர்ந்து போச்சு. 5 மாதம் வளர்ந்து விட்டது அந்த கட்டி. ஆரம்பத்திலே பார்த்திருந்தா அதை ஆபரேஷன் பண்ணியிருந்தா அந்த உடலுக்கு பாதிப்பு இல்லாமல் ஏதோ உயிர் பிழைத்திருக்கலாம்.
5 மாதம் 6 மாதம் கடந்த பிறகு உடல்நிலை சரியில்லை என்கிற போது அதை போய் பார்க்கிற போது கட்டி. அப்ப அது யார் காரணம், என்ன காரணம் என்று சொன்னால் அலட்சியம். அந்தந்த பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், அந்தந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் கவனம் இல்லாமல், அலட்சியம் இல்லாமல் செய்கிற காரியம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். முன்னாடி வந்துருங்க, உட்காருங்க, ஆரம்பத்துல முன்னாடி வந்து உட்காருங்க. இப்படியாக அவர்கள் பொறுப்பை கவனம் இல்லாமல் அலட்சியமாக செய்வதன் காரணமாக எத்தனை பெரிய பாதிப்புகளை நாம் சந்திக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் தன் பிள்ளை கவனமாக இருக்க வேண்டும், படிப்பிலே கல்வியிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை முயற்சி எடுக்கிறோம். கவனம் இல்லாமல் ஏற்படுகிற இழப்பை உணர்ந்த நாம், பெற்றோர்கள் உணர்ந்திருப்பார்கள், வயது கடந்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள். கவனம் இல்லாமல் வந்து விட்டால், அலட்சியமாக கடந்து வந்து விட்டால் அதனால் ஏற்படுகிற பாதிப்பு எவ்வளவு பெரிய பாதிப்பு என்று சொல்லி உணர்ந்தவர்கள் அந்த இகலாசோடு, மன தூய்மையோடு, மன கவலையோடு தன் பிள்ளைகளிடத்திலே சொல்லுகிற போது, படிக்காம வந்துட்டேன்னு சொன்னா, படிப்பு சரியான படிப்பு இல்லைன்னு சொன்னா உனக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும், அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறோம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே. அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன? அலட்சியம் என்கின்ற ஒரு போக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அறிவுள்ளவன், அலட்சியத்தால் ஏற்படுகிற பாதிப்பை உணர்ந்தவன் அடுத்தடுத்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும், அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார். இறைவன் திருமறை குர்ஆன் நெடுகிலும் சொல்கிறான். நரகவாசிகளை பார்த்து இறைவன் கேட்கிற போது, ஏப்பா நீங்க நரகத்துக்கு வந்தீங்க? நாங்கள் உலகத்திலே கவனமற்றவர்களாக அலட்சியமாக இருந்து விட்டோம் என்ற பதிலைத்தான் நாளைக்கு அந்த நரகவாசிகள் சொல்வார்கள் என்பதையும் நாம் இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிற செய்தியை பார்க்கிறோம். இறைவன் ஒரு செய்தியை சொல்கிறான். 7வது அத்தியாயம் 172வது 23வது வசனம். இந்த ஆதமுடைய மக்கள் இருக்கிறார்களே, இந்த மக்களை எல்லாம் படைப்பதற்கு முன்பாக ஆலமுல் அர்வா என்கின்ற ஒரு இடத்திலே ஆதமுடைய மக்களின் அவர்களின் முதுகு தண்டில் இருந்து அத்தனை பேர்த்தையும் நான் ஒரு இடத்திலே ஒன்றிணைத்தேன். நாமெல்லாம் அங்கு நின்று இருந்தோம். முதல் மனிதரில் இருந்து உலகம் அழிகிற காலம் வரை எத்தனை மனிதர்களாம் வருவார்களோ அத்தனை பேரும் அங்கே நின்று கொண்டிருந்தோம். நிற்க வைத்து நான் ஒரு ஒப்பந்தம் எடுத்தேன். என்ன ஒப்பந்தம்? நான் உங்கள் இறைவன் இல்லை, அல்லாஹ் சொல்றாங்க திருமறை குர்ஆன்ல, இது அஹதுக்கும் ரப்புக்கும் மின் பனி ஆதம், ஆதமுடைய மக்களின் முதுகு தண்டிலிருந்து அனைவரையும் நான் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டி நான் ஒரு ஒப்பந்தம் எடுத்து, நான் உங்கள் இறைவன் இல்லையா? காலு பலா, ஆமா நீ எங்கள் இறைவன் தான் என்று நாம் எல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் இறைவனிடத்தில். இந்த செய்தி நமக்கு ஞாபகம் இருக்கா? இப்படியே நீ ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக இறைவன் என்ன ஏற்பாடு செய்யலாம்? அடுத்து தொடர்ந்து தூதர்களை அனுப்புகிறான், வேதங்களை கொடுக்கிறான், கொடுத்து சொல்கிறான், உங்களிடத்திலே நான் ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கிறேன், என்னை நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள், எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், என் கட்டளையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஏன் தெரியுமா அந்த ஒப்பந்தத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன்? ஏன் தெரியுமா அந்த ஒப்பந்தத்தை நான் உங்களிடத்தில் எடுத்து நாளை மறுமையில் நீங்கள் வந்து, இறைவா நாங்கள் கவனமற்றவர்களாக அலட்சியமாக இருந்து விட்டோம் என்று சொல்லாமல் இருப்பதற்காகவும், எங்களுக்கு முன் சென்றவர்கள் செய்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள், பாவங்கள் செய்தார்கள், மற்ற காரியங்களில் ஈடுபட்டார்கள், அதை பார்த்து நாங்கள் ஈடுபட்டோம், அவர்கள் செய்ததற்காக நீ எங்களை தண்டிக்க கூடாது, எங்களையே நீங்க தண்டிக்க வேண்டும் என்ற கேள்வியை நீங்கள் கேட்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒப்பந்தத்தை அன்றைக்கு நான் உங்களிடத்தில் எடுத்தேன். அதை இன்றைக்கு என் தூதர் மூலமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் என்று அல்லாஹ் சொல்றேன். இதுல சொல்ற காரணம் என்ன? நீங்கள் நாளைக்கு நாங்கள் அலட்சியமா இருந்துட்டாயா அல்லாஹ், கவனமற்றவா இருந்து விட்டாயா அல்லாஹ் என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்குத்தான் இந்த ஒப்பந்தத்தை நான் உங்களுக்கு எடுத்தேன் என்று அல்லாஹ் நினைவுபடுத்துகிறார். அதுபோல நாம அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நம்ம எதுல பெரும்பாலும் அலட்சியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நல்லறங்கள்ல, நல்ல அமல்கள்ல பெரும்பாலும் அலட்சியமா இருக்கும். அது நன்மையை புரியாம அதுல அலட்சியமா இருக்கும். நல்ல அமல் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான்,
இன்னல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவரை நிறைய இடத்துல சொல்லுவாங்களாம். இன்னல்லதீன ஆமனு என்ன சொல்லுவா, வல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அமிலு சாலிஹா, நீங்கள் நல்லறங்களை செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்லுவோம். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நல்ல அமல்களை செய்தால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை எல்லாம் அல்லாஹ் நிறைய இடத்துல பட்டியல் போடுறத நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம எதுல அலட்சியமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வணக்க வழிபாடுகள்ல பெரும்பாலும் பொதுபோக்கா இருக்கும். ஏன்னா டெய்லி ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவணும், ஊர்ல நிறைய வேலை இருக்குது, தொழில் இருக்குது, 5 நேரம் எப்படி நம்ம பள்ளியாசுக்கு போயிட்டு இருக்கிறது பார்த்துக்கலாம் என்கிற ஒரு அலட்சியம் நம்மிடத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் நமக்கு அதிகமாக வலியுறுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நாளை மறுமையில் முதல் கேள்வியாக வரக்கூடிய விஷயம் என்ன, தொழுகை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது என்ன சொல்றான், உங்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. பெரும்பாலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களிலும் பெரும்பாலான முஸ்லிம்கள் இந்த இறையச்சம் அதை பற்றியான புரிதல் இருக்கிறவர்கள், இந்த ஜமாத்துல ஒரு 100-120 பேர் இருக்கிறோம் சொன்னா, அதாவது விவரம் தெரிந்தவர்கள், பருவம் அடைந்தவர்கள் ஒரு 70-80 பேர் இருக்கோம் சொன்னா, அதுல ஒரு 20-25 பேரை தவிர பெரும்பாலானவர்கள் இதுல குடும்பக்காக அலட்சியமாகத்தான் இருக்கிறோம். இந்த ஜமாத்தும் இல்ல, பெரும்பாலானும் ஒரு 200 பேர் இருந்தாங்க, அது ஒரு 150 பேர் அப்படிதான் இருப்பான். ஒரு 1000 பேர் இருந்தா அதுல ஒரு 800 பேர் அப்படிதான் இருக்கிறான். இப்படிதான் பெரும்பாலான இடங்கள் போய்கொண்டிருக்கு. ஆனால் இதை பற்றியான இறைவன் நிறைய எச்சரிக்கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரம் மரண நேரத்துல சொல்றாங்க. மரண நேரத்தில் சொல்றாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, மக்களே தொழுகையிலே கவனமாக பொதுப்போக்காக இருக்காது, கவனமாக இருங்கள். வத்தக்குல்லா பிமா ஐமானுக்கும், உங்கள் வழக்கற சொந்தமான அடிமை பெண்கள் விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருங்கள். எந்த நேரத்தில் சொல்றாங்க, மரண நேரம், இறுதி நேரம். இறுதி நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, மக்களே தொழுகையில் கவனமாக இருக்கு. அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வழக்கரம் சொந்தமான அடிமை பெண் விஷயத்துல நீங்கள் கவனமாக இருங்க. பெரும்பாலும் இறுதி நேரத்துல முக்கியமான விஷயத்தான் சொல்லுவாங்க, மரண நேரத்துல முக்கியமான விஷயத்தான் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தொழுகையில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இணை வைப்பிலை நீங்கள் வீழாமல் இருப்பதற்கு உங்களுக்கு கேடயமாக எது பயன்படுகிறது தெரியுமா? நீங்கள் இணை வைப்பில் வீழாமல் இருப்பதற்கு உங்களுக்கு கேடயமாக பயன்படுது தொழுகை. நம்ம தொழுகலன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில் நாம் இணை வைப்பிலே வீழ்ந்து விட்டோம் என்றார். இல்ல நான் கல்ல மண்ணெல்லாம் வணங்குறது இல்ல, அல்லாஹ் மட்டும் தான் நம்புறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்க, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் வாயில் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் தொழுகையை விட்டால் தொழுகை உங்களுக்கு கேடயம். எந்த வகையில் கேடயம் என்று சொன்னால், நீங்கள் இணை வைப்பில் வீழாமல் இருப்பதற்கான ஒரு கேடயம். அந்த கேடயத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், போர்க்களத்திலே உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கான கேடயத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் உங்கள் உயிர் போய்விடும். இந்த உலகத்திலே நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களாக நாம் இறைவனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கேடயம் தொழுகை. அந்த கேடயத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், நான் ஏகத்துவவாதி, நான் தவ்ஹீத் ஜமாத்து, வாயில் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அந்த கேடயத்தை பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இணை வைப்பிலே வீழ்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அப்ப இதற்கெல்லாம் ஒரு ஜமாத் தொழுகைக்கு வருவதற்கு நம்ம அதுல அலட்சியம் காட்டுறோம். பள்ளி வாசல்ல வந்து தொழுவதற்கு இருந்தால் தொழுறாங்க, வீட்டுல கூட தொழுவாங்க சில பேர். ஆனால் ஜமாத் தொழுகைக்கு பள்ளி வாசல்ல வந்து தொழ வேண்டும் என்கிற அது அலட்சியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு போர்க்களம், அல்லாஹ் குர்ஆன்ல அந்த செய்தி சொல், ஒரு போர்க்களம், ஒரு தொழுகை எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் என்பதை சொல்வதற்கு அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இருக்கிறார். ஹாலித் பின் வலீத் அவர்கள் அப்ப எதிரி படையில இருக்கிறார். அவரு ரொம்ப போர் தந்திரம் மிக்கவர். அவரு ஒரு திட்டம் போடுறாரு, முஸ்லிம்கள்
இருக்கிறாங்க, அவங்களை ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறாரு. அவங்க தொழுவாங்க. தொழுகிற நேரத்துல அவங்க தொழுகையில கவனமா இருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல நம்ம போய் தாக்கிடுவோம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாரு. யாரு? ஹாலித் பின் வலீத் அவர்கள் முன்னாடி இஸ்லாத்து வந்துட்டாரு. முன்னாடி அவரு எதிரி படையில இருந்தப்ப அப்படி ஒரு திட்டம் போடுறாரு. அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன சொல்றான்? எதிரிகள் இப்படி ஒரு திட்டம் போடுறான். நீங்கள் கவனமற்று தொழுகையில் இருக்கிற போது, நீங்கள் கவனமற்று இருக்கிற போது அவர்கள் உங்களை தாக்கி விடலாம் என்று அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். எனவே நீங்கள் என்ன செய்யணும் சொன்னா, தொழுகையில ஒரு சாரார் ஒரு கூட்டம் தொழுகைக்காக நில்லுங்கள், ஆயுதத்தை கையிலே வைத்துக் கொண்டு நில்லுங்கள். ஒரு கூட்டம் பாதுகாப்புக்கு நில்லுங்கள். ஒரு ரக்காய் சஜிதா செய்து முடித்தவுடன் அந்த கூட்டம் போய் பாதுகாப்பு நிக்கட்டும். பாதுகாப்பு நின்ற கூட்டம் தொழுகைக்கு வரட்டும். இது நம்ம என்ன உணர்த்துகிறது? இந்த திருமறை குர்ஆன் வசனம் சிந்திக்கின்ற நமக்கு எண்ணத்தை உணர்த்துகிறது. போர்க்களம், எதிரிகள் திட்டமிடுறான். அவன் தொழுகிற நேரத்துக்கு நம்ம போய் அடிச்சிடலாம் திட்டமிடுறான். அந்த நேரத்துக்கு அவன் இப்படி ஒரு திட்டம் போடுறான்ப்பா, நீங்க தொழுகை கூட அப்புறம் தொழுதுக்கலாம், அவனை முதல்ல பாரு என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். ஒரு நிமிஷம் அசந்தா உயிர் போயிருமே. அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டம் தொழுது, ஒரு கூட்டம் பாதுகாப்பு நில்லு, நீங்கள் ஆயுதத்தை கையில் ஏந்தியவர்களாக தொழுங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை சற்று உணர்ந்துவார்கள். இந்த திருமறை குர்ஆன் வசனங்கள் எல்லாம் நாம் படிக்காத விளைவு, சிந்திக்காத விளைவு. இன்றைக்கு நாம் கவனமற்றவர்களாக இருந்துள்ளோம். அதெல்லாம் அந்த காலத்துல நடந்திருக்கும். அவங்க வேணா ஒரு வீரமா இருந்திருக்கலாம், ஒரு உணர்வோடு இருந்திருக்கலாம், ஈமானோடு இருந்திருக்கலாம், அவர்களுக்கு வேண்டுமானால் நடந்திருக்கலாம் என்று நமக்கு சைத்தான் ஒரு வலையை போடுவான். ஆனால் இன்றைக்கும் நம் கண் முன்னே, நான் ஒவ்வொரு ஜும்மாவையும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், இன்றைக்கும் பாலஸ்தீனத்திலே கிட்டத்தட்ட 2 வருடங்களை நெருங்க போகிறது. இன்றைக்கும் அந்த மக்கள் ஒரு சமாதான ஒப்பந்தம் வந்துச்சு. அவர்கள் முதல் வேலையை என்ன செஞ்சாங்க? ஒரு 40 நாள் சமாதான ஒப்பந்தம். சண்டை, உனக்கு எனக்கு சண்டை இல்லை, அது அப்படியே நீடித்திரும் எல்லோரும் எதிர்பார்த்தோம். ஆனால் நீடிக்கவில்லை. ஆனா அவர்கள் அந்த சமாதான ஒப்பந்தம் ஆன உடனே அவர்கள் செய்த முதல் காரணம் டெம்பரரியா உடனே கூடாரத்தை அச்சு பள்ளிவாசல், முதல் வேலையாக அவர்கள் செய்த வேலை பள்ளிவாசல் உடனே ரெடி பண்ணாங்க. நான் போன வாரத்துக்கு முந்தின ஜிம்மாவை நினைவுபடுத்தினேன். ஜிம்மாவில வெள்ளிக்கிழமை மஸ்ஜித் அக்ஸாவிலே தொழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெரிய இன்னலை கொடுத்தாலும் நாங்கள் அந்த பள்ளிவாசலை தொழுவோம் என்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பள்ளிவாசலுக்கு போகிறார்கள். ஆனால் போர்க்களத்தை சந்திக்கிற அந்த மக்கள் அவர்கள் உறுதியோடு இருந்தார்கள், ஈமானோடு இருந்தார்கள். அவர்கள் வேணால் செய்திருப்பார்கள் என்று சைத்தான் நமக்கு ஊட்டுகிற உணர்வுக்கு இன்றைக்கும் அந்த ஈமானோடு இன்றைக்கும் போர்க்களத்தை சந்திக்கிற மக்கள் அப்படிப்பட்ட தொழுகையை நிறைவேற்றும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆக தொழுகையின் முக்கியத்துவத்தை நாம் உணராதவர்களாக அலட்சியமாக இருந்தால் இறைவன் நாளை மறுமையில் நரகத்தில் கிடக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்பானே, ஏனப்பா நீங்கள் நரகத்துக்கு வந்தீர்கள், எங்கள் அலட்சியமும் கவனமின்மையும் தான் நாங்கள் நரகத்துக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது என்று சொல்லாமல் நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லட்டுமா? உங்களுக்கு அதுக்கும் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும், அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் நபி தோழர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுங்கள். சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை சொர்க்கத்திலே உங்கள் அந்தஸ்தை உயர்த்துகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்கிறார். அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்கணும், சொர்க்கத்தில ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு, ஒரு செயலை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழரிடத்திலே கேட்கிறார்கள். அப்ப நபி தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுங்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிரமமான ஒரு சூழல், ஒரு குளிர்காலம், கஷ்டம், இல்ல உடலுக்கு ஏதேனும் உபாதை, ஒரு சிரமமான சூழலில் அழகான முறையிலே நீங்கள் ஒழுவை செய்து கொண்டு பள்ளி வாசலுக்கு அதிகமான எட்டுகளை வைத்து சென்று நீங்கள் தொழுதால்
என்ன கிடைக்கும் என்று சொன்னால் சொர்க்கத்திலே உங்களுக்கு அந்தஸ்து உயரும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபிகள் நாயகம் சொன்னார். ஒரு ஒழு செய்யறதுக்கு பாவம் மன்னிக்கப்படுது. நீங்கள் நடந்து வருகிற ஒவ்வொரு காலடிக்கும் உங்கள் அந்தஸ்து உயர்கிறது. இப்படியெல்லாம் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வாரி கொடுக்கிற போது அதிலே நாம் அலட்சியமாக இருந்தால், அதிலே நாம் கவனம் இல்லாமல் இருந்தால், அந்த நன்மைகளை கூட இழந்துவிட்டு நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கக்கூடிய துர்பாக்கியசாலியாக நாம் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து இன்னும் சில கொள்கையெல்லாம் நிறைவேற்றுகிறோம். தொழுகை இல்லாதவர்கள், தொழுகையிலே கவனம் இல்லாதவர்கள், தொழுகையை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து தொழக்கூடியவர்கள் தொழுகையெல்லாம் சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள். ஆனால் தான் மட்டும் தொழுதால் போதும், மற்றவர்கள் எப்படி போனா என்ன, அவர்கள் தொழுதா என்ன, தொழாட்டி என்ன என்ற சிந்தனையோடு நான் பதில் சொல்றதுக்கு நான் தொழுதுட்டேன் என்ற சிந்தனையோடு வாழுகிறவரும் நம்மில் இருக்கிறோம். வீட்டுல பிள்ளை தொழுவுல, மனைவி தொழுவுல, கணவன் தொழுவுல, ஆனால் நான் தொழுதுட்டு இருக்கேன். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நபிகள் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், இஸ்ரவேலர்கள் அதுல ஒரு கூட்டம் நன்மையை செய்தார்கள், நல்லறங்களை செய்தார்கள், ஒரு கூட்டம் நன்மைகளை செய்யலை, பாவத்தில் வீழ்ந்திருந்தார்கள். அப்ப அவர்களுக்கு போய் இவர்கள் நன்மையை செய்ய நன்மையை சொன்னார்கள். இன்னொரு கூட்டம் வந்து என்ன சொன்னா, அவன் தான் கேட்க மாட்டானப்பா, மறுமறுப்பு எதுக்குப்பா சொல்ற, அவன் தான் கேட்க மாட்டான். ஒரு கூட்டம் பாவத்துல விழுந்திருக்கான், ஒரு கூட்டம் நன்மையை செய்யறான், இன்னொரு கூட்டம் என்ன சொல்றான், அவன் தான் நீ எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டானே, அவன்கிட்ட போய் மறுபடியா சொல்லிட்டு இருக்க என்று இவன்கிட்ட வந்து கேட்கிறான். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், நாளை மறுமையில் என் இறைவனிடத்திலே என் இறைவன் கேட்டால் என்னப்பா செஞ்சிட்டு இருந்த என்று கேட்டால், இறைவா நான் சொன்னேன் என்று பதில் சொல்வதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் வருவான் வரமாட்டான், அவன் தொழுகைக்கு வருவான் நேர்வழிக்கு வருவான் என்பதற்காக நான் சொல்லவில்லை. அது இறைவன் கையில் இருக்கிறது. நாளைக்கு மறுமையில் என் இறைவன் இடத்துல கேட்பான், நீ சொன்னியா, உன் கண்ணு முன்னாடி உன் பொண்டாடி தொழுல, உன் கணவன் தொழுல, உன் பிள்ளைகள் தொழுல, பக்கத்து வீட்டுக்காரன் தொழுல, உன் ஜமாத்துக்காரன் தொழுல, நீ சொன்னியா என்று கேட்பான். கேட்கிற போது ஆம் அல்லாஹ் நான் சொன்னேன் என்று பதில் சொல்வதற்கு மட்டும்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் வந்து விடுவான் என்பதற்கல்ல, அவன் நேர்வழி பெறுவதும் வருவதும் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறார் என்று அல்லாஹ் அந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். இப்படி அலட்சியத்தோடு கவனம் இல்லாமல் நாம் இருக்கிற ஒவ்வொரு நேரமும் இந்த உலகத்திலும் நமக்கு மிகப்பெரிய இழப்பு, நாளை மறுமையிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களை என்னையும் ஆக்கி அனுபவ சிந்தனை ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு ஹாத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அலட்சிய போக்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்துவிட்ட தவறுக்காக, நம்மை கடந்து போய்விட்ட நல்லறங்களுக்காக நம் உள்ளம் கவலைப்பட வேண்டும். அந்த கவலை நம் உள்ளத்திலே வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக சைத்தான் நம்மை மிக வெகு தூரத்திற்கு கொண்டு சென்று விடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அரபு தீபகற்பத்திலே சைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். எதுல நம்பிக்கை இழந்துட்டான்? தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை விட்டும் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஒருபோதும் இணை கற்பித்து விட மாட்டீர்கள், அதுல அவன் நம்பிக்கை இழந்துட்டான். ஆனா நீங்க எதை சின்னதென்று அலட்சியப்படுத்துகிறீர்களோ, எது இது ஒரு சின்ன விஷயம் தானே, ஒரு நேரம் தொழுகை போலனா என்ன, ஒரு சின்ன தொழுகுனா என்ன என்று நீங்கள் எதை சிறியதாக கருதி அலட்சியப்படுத்துகிறீர்களோ அதிலிருந்து உங்களை கொண்டு சென்று விடுவான் நரகத்திற்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்திலே ஒரு போர்க்களம், ஹந்தக் போர்க்களம், மிகப்பெரிய ஒரு போராட்டம். அசருடைய நேரம் கடந்து விட்டது, சூரியனும் மறந்துருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழ முடியல. அப்ப அவர்களின் கவலை சொன்னார்கள், இந்த எதிரிகளின் வயிறுகளிலும் கபூர்களிலும் அல்லாஹ் நெருப்பை நிறைக்கட்டும் என்று சபித்தவர்களாக வந்தார். எதுக்கு அப்படி சபிச்சாருன்னு சொன்னா,
நமக்கு நடுநிசி தொழுகை, அசருடைய தொழுகை தொழ முடியாமல் ஆக்கிவிட்டார்களே. எங்க போர்க்களத்துல எதிரி அவனுக்கு அதெல்லாம் தெரியுமா? இவன் தொழுவணும் கொஞ்சம் நேரம் விடுவான், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை என்ன? இந்த அசருடைய தொழுகையை தொழ முடியாமல் ஆக்கிவிட்டார்கள். இந்த அநியாயக்காரர்கள் எதிரிகளின் வயிறுகளும் கவர்களும் நெருப்பால் நிறையட்டும் என்று சபித்தவர்களாக வந்தார்கள் என்று செய்தி. அதே ஒரு போர்க்களம், நபி தோழர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்களும் போர்க்களத்துக்கு வருகிறோம். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் போர்க்களத்துக்கு வருவதற்கு வாகனங்கள் இல்லை, நீங்க வர முடியாது, வாகனங்கள் இல்லை, அதனால் நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது அந்த நபி தோழர்கள் எப்படி திரும்பி சென்றார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். தான் உயிரை கொடுப்பதற்காக வருகிறார்கள். போர்க்களம் என்பது உயிரை கொடுப்பதற்கு வருகிறது. வந்தவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். சந்தோஷமா போயிருக்கலாம் வீட்டுக்கு, நானும் கணக்கு காட்டிட்டேன், வந்த வாகனம் இல்லை, எனக்கு வசதி இல்லை, போன்னு சொல்லிட்டாங்க, வந்துட்டேன், சந்தோஷமா வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எப்படி திரும்பி சென்றார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிற போது அவர்கள் உள்ளம் கவலைப்பட்டவர்களாக, கண்கள் கண்ணீர் வடித்தவர்களாக, நம்மளால் கலந்து கொள்ள முடியவில்லையே, இந்த நன்மையில் நம்மால் பங்கெடுக்க முடியவில்லை என்ற கவலையோடு அவர்கள் திரும்பி சென்றார்கள். ஒரு நன்மையை நம்மால் செய்ய முடியவில்லை என்கின்ற கவலை வருகிற போதுதான் நன்மை செய்வதில் அலட்சியம் நம்ம இடத்துல இருக்காது. ஒரு போர்க்களத்தை சந்திக்க போகிற அந்த நபி தோழர்கள் கூட உயிரை கொடுப்பதற்கு நம்மால் முடியவில்லையே என்கின்ற கவலையோடு திரும்பி சென்றார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே. அப்படிப்பட்ட நல்லறங்களை, நன்மைகளை நாம் எத்தனை இழந்திருக்கிறோம், அப்படி ஒரு கவலை நம் உள்ளத்திலே வந்திருக்கிறதா என்பதை சற்று சுய பரிசோதனை செய்வார்கள். எத்தனை முக்கியமான ஒரு விஷயம் தொழுகை, எவ்வளவு முதன்மையான ஒரு விஷயம் தொழுகை, நம்மை முஸ்லிமாக அடையாளப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு செயல் தொழுகை. அதில் கூட கவனமற்றவர்களாக, கவனம் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், அது கூட கவலை இல்லை, நம் உள்ளத்திலே எந்த உறுத்தலும் இல்லை என்று சொன்னால், நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்பதை சற்று ஆழமாக சிந்திக்கக்கூடிய நண்பர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்கிற பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவு செய்ய